தீமையான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியம் என்று தெரிந்தும் கூட தாயை கோச்சிக்க கூடாது, தந்தை கோவித்துக் கொள்ளக்கூடாது, மாமனார் கோவித்துக் கொள்ளக்கூடாது, மாமியார் கோவித்துக் கொள்ளக்கூடாது, இந்த அண்ணன் குடும்பம் கோச்சிக்க கூடாது, சித்தப்பா குடும்பம் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நிறைய மார்க்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறோமா இல்லையா? வரதட்சணை வாங்குறது, ஃபாத்தியா, மௌலூது இது ஒரு பக்கம், அதுல கலந்து கொள்றது, அதை அவங்க செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்றது. இன்னொன்னு என்ன, வரதட்சணை வாங்கி உங்களை சாப்பாடு கூப்பிடுவாங்க, வாங்க இந்த கல்யாணத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க, இது வரதட்சணை திருமணம் என்று தெளிவாக தெரியும். பெண் வீட்டு சாப்பாடு என்று தெளிவாக தெரியும். பெண் வீட்டில் நகையாக, பொருளாக, பணமாக வாங்கி இருக்கிறார்கள் தெரியும். கூப்பிடக்கூடியவர்கள் உறவு, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க. அங்க போகவில்லை என்றால் அவங்க சங்கடப்படுவாங்க, கோவித்துக் கொள்வாங்க என்ற காரணத்தினால நம்ம போய் அந்த விருந்தில் கலந்து கொண்டு வர்றோமே, இதுல யாருடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்துறோம்? இந்த சொந்தக்காரர்களுடைய திருப்தியை தானே முன்னிலைப்படுத்துறோம். இந்த சொந்தக்காரர்கள் நாளை மறுமையில வந்து நின்று கொண்டு எல்லாம் நான் கூப்பிட்டதுனால தான் இவங்க கலந்து சாப்பிட்டு போனாங்க, இவங்களை பகரமா என்ன தூக்கி நரகத்தில் போடு என்று வந்து நிற்க போகிறார்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மனித சமுதாயத்திலே அல்லாஹ் இரக்க உணர்வையும் பாசம் செலுத்தக்கூடிய குணத்தையும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரக்குழந்தை இறக்கக்கூடிய அந்த தருணத்திலே அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் அழலாமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி. இது ஒரு இரக்க உணர்வு, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் விஷயத்தில் இதை ஏற்படுத்துகின்றான். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ருஹமா. யார் மனிதர்கள் மேல், அடியார்கள் மேல் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்னார்கள். இப்போ இந்த பாச உணர்வு, இரக்க உணர்வு என்பதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது எல்லா விலங்கினங்களுக்கும் சேர்த்து கொடுத்திருக்கின்றார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரக்கம் என்ற, பாசம் என்ற அந்த குணத்தை பற்றி சொல்லும் பொழுது 99 பங்கை அல்லாஹ் தன் வசம் வைத்து கொண்டு ஒரு பங்கை படைப்பினங்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதனால தான் ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை வருடுகிறது என்றெல்லாம் உதாரணம் காட்டினார்கள். இப்படி நம்ம பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய், நம்முடைய தகப்பனார், நம்முடைய உடன் பிறந்த அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், இப்படி நெருங்கிய உறவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாசத்தை, அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் சம்பந்தமே இல்லாத ஒரு உறவோடு பாசம் என்று சொன்னால் அது மனைவியை சொல்லலாம். எங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து மன பெண்ணாக தேர்வு செய்த பிறகு பாசம் வெளிப்படுகிறது, அன்பு வெளிப்படுகிறது. கணவன் மேல் அவளுக்கும், மனைவி மேல் இவனுக்கும் ஒரு அன்பு பாசம் ஏற்படுகிறது. இதை பற்றி அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, அல்லாஹ் தான் ஒரு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான் என்று கணவன் மனைவி பந்தத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். நாம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மேல அளப்பரிய ஒரு பாசம். அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் தாயால் தாங்க முடியாது. அது சிறு வயதில் தாய்ப்பால் கொடுப்பதிலிருந்து, மலஜலத்தை சுத்தம் செய்வதிலிருந்து, அவனுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் தோளிலே சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதிலிருந்து, இப்படி அநேக பாசம் செலுத்தக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக பிள்ளைகள் விஷயத்தில் எல்லா நபர்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய உணர்வாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழந்தை மேல் பாசம், தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் மேல் பாசம், தாய் தந்தையர் மேல் அன்பு, மனைவி மேல் அன்பு, அண்ணன் தம்பி மேல் அன்பு, அக்கா தங்கைகள் மேல் அன்பு என்று சொல்லி நெருங்கிய உறவுகள் மேல நிறைய பாசங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். இந்த பாசம் என்பது மனிதர்களுக்கு நல்வழியில கொண்டு போகிற வரைக்கும் மார்க்கம் எந்த ஒரு அறிவுரையையும், உபதேசத்தையும், வழிகாட்டுதல்களையும் சொல்லவில்லை. இப்படி இருப்பதைத்தான் ஊக்கப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்து விட்டான். அப்போது அர்ஷில உறவு பிடித்து கொண்டு நின்று அல்லாஹ்விடத்தில் பேசுகிறது. உறவு அல்லாஹ்விடத்தில் பேசுகிறது. யார் உன்னை சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நானும் சேர்ந்து நடப்பேன், யார் உன்னோடு வெட்டி வாழ்கிறார்களோ அவருடன் நானும் வெட்டி கொள்வேன், இதை நீ பொருந்திக் கொள்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறார். பொருந்திக் கொள்கிறேன்,
என்று உறவு அல்லாஹ்விடத்தில் சொன்னது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த உறவு என்பது, இந்த பாச வெளிப்பாடு என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஊக்கப்படுத்துகிறான், கட்டளையிடுகிறான். அது இருந்தால்தான் சொர்க்கமே செல்ல முடியும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், யார் உறவை வெட்டி வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி உறவுகள் விஷயத்தில் அன்பை வெளிப்படுத்தி காட்டி அவர்களோடு இணக்கமாக வெட்டக்கூடாது, எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் சரிதான் அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய இந்த மார்க்கம், அந்த உறவுகள் சொல்கிறார்கள் என்ற காரணத்தினால், நெருங்கிய உறவினர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் நான் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன், இந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன், இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் என்று சொல்லி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நடக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய தாயாக இருந்தாலும் சரிதான், பெற்றெடுத்த அவங்க மேலே நம்ம நிறைய கண்ணியம் செலுத்த வேண்டி இருக்கிறது, மரியாதை செலுத்த வேண்டி இருக்கிறது, அன்பான அழகான வார்த்தை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு பணிவிடை எவ்வளவு செய்தாலும் தகும், அவ்வளவு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனாலும் அந்த தாயாக இருந்தாலும் அந்த தந்தையாக இருந்தாலும் இந்த மார்க்கம் என்ற வந்துவிட்டால், இந்த இஸ்லாம் என்ற வழிகாட்டுதல் வந்துவிட்டால், இந்த உறவு இரத்த பந்தம் எந்த ஒன்றுமே இஸ்லாமிய மார்க்கம் இரத்த உறவை வைத்து பார்க்கக்கூடாது. அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்களா என்று செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. உறவு குறித்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கூறிய மார்க்கம், உறவை நீங்க மனசு நோகும்படி நடக்கக்கூடாது என்று இந்த கூறிய இந்த மார்க்கம், இதுல மனது அவர்களுக்கு நோகிறதா இல்லையா என்று பார்க்க சொல்லவில்லை. இது அல்லாஹ் கட்டளையிட்ட செயலை அவர்கள் சொல்லுகிறார்களா, அவனுடைய தூதர் வழிகாட்டிய முறையில் தான் அவர்கள் வழிகாட்டுகிறார்களா என்ற கோணத்தில் நம்மை அணுகச் சொல்கிறது. சில வசனங்களை, சில ஹதீஸ்களை பார்க்கின்றோம். இதையெல்லாம் நாம் கவனித்து பார்த்தால், உறவுகளும் நாளை மறுமை நாளினுடைய நிலையை கவனித்து பார்த்தால், இந்த உலகத்தில் எல்லாரும் சரியான முறையில் நடக்க வேண்டும், உறவை காரணம் காட்டி, சொந்தக்காரர்களை காரணம் காட்டி தவறான முறையில் நடந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திற்காக அல்லாஹ் இப்பவே நிறைய விஷயங்களை முன்னறிவிப்பாக சொல்லி காட்டுகிறார். திருமலை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாள்ல எந்த உயிரும் எந்த உயிரையும், எந்த ஆன்மாவும் எந்த ஆன்மாவையும் காப்பாற்ற முடியாது. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபா, ஒரு பரிந்துரை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க ரெக்கமெண்டேஷன் உலகத்தில் செய்வாங்களே, பரிந்துரை பண்ணுவாங்களே, அதெல்லாம் அங்க நடக்காது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், அதே மாதிரி பகரமாக வாங்கப்படக்கூடிய பொருளாதாரம் போன்ற எந்த ஒன்றும் அங்க நடக்காது. வலாஹும் யுன்சரூன், அவர்கள் யாரும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மறுமையினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய நிலையை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி 31வது சூராவுடைய 33ல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் வக்ஷவ் யௌமன், நீங்க உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, பிள்ளைக்காக தகப்பனோ தகப்பனாருக்காக பிள்ளையோ எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய முடியாது. இஸ்லாம் முந்தைய அறிவுரையில பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு இரக்கம் காட்ட சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அது பெரும்பாவம், அவர்களை நோவினைப்படுத்துவது பெரும்பாவம் என்று வழிகாட்டுகிறது. ஆனால் மறுமை நாள்ல கண்ணுக்கு முன்னால் பிள்ளை இருப்பாங்க, கண்ணுக்கு முன்னால் தாய் இருப்பாங்க, கண்ணுக்கு முன்னால் தகப்பனார் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறார். அந்த மாதிரி 26வது சூரா 89ல் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், மறுமை நாளில் எந்த செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது, எந்த பிள்ளை செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது. இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்வின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு யார் வர்றாரோ அவரை தவிர.
இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நீங்கள் செயல்பட்டு வந்தால் நீங்க ஜெயிச்சிட முடியும். உங்க பிள்ளைங்க காப்பாத்திர மாட்டாங்க, உங்க சொத்து பத்துக்கள் உங்களை காப்பாத்தாது என்று அல்லாஹ் 26வது சூராவுடைய 89 வசனத்தில் சொல்லி காட்டுறான். எவ்வளவு வசனங்கள் பாருங்க. கிளாஸ் எடுக்கிற மாதிரி பாடம் நடத்துவது போல அல்லாஹ் சொல்றான். நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அபஸவத்தவல்லா, அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைதா ஜாஅத்தி சாஹா, அந்த சப்தம் பெரும் சப்தம் ஏற்படக்கூடிய அந்த மறுமை நாள்ல, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், வ உம்மிஹி, தாயை விட்டு ஓடுவான், வ அபீஹி, பெற்றெடுத்த தந்தையை விட்டு ஓடுவான், வ சாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான், வ பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, அந்த நாளுடைய திடுக்கத்தில், அந்த நாளுடைய சிரமத்திற்கு இடையில தான் தப்பித்தால் போதும் என்று ஒவ்வொருவரும் இருப்பான். ஒவ்வொருவருக்கும் கவனம் ஈர்க்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபஸவத்தவல்லாவுடைய 33வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் குறிப்பிடுகிறார். மறுமை நாளில் அந்த நிகழ்வுல மஹ்ஷர் பெருவழியில நம்ம பெற்றெடுத்த தாய், தந்தையர், அண்ணன், தம்பி, மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களை விட்டு மனிதன் ஓடுகிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மூமினூன்ல 101வது வசனத்துல, ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூர், சூர் ஊதப்பட்ட நேரத்தில், அந்த நேரத்தில் ஃபலா அன்சாப பைனஹும், எந்த விதமான ரத்த பந்தங்கள் அங்க இருக்காது. ரத்த உறவு இருக்குல்ல, பிள்ளை மேல ஏன் பாசம் வருதுன்னு சொன்னா ரத்த உறவு. ஏன் தாய் மேல பாசம் வருகிறது என்றால் ரத்த உறவு. தந்தையர் மேல பாசம், ரத்த உறவு. அண்ணன் மேல, தம்பி மேல, அக்கா மேல, தங்கை மேல, இப்படி எல்லாம் ஒரு பாசம் வருவதற்கு காரணம் இந்த ரத்த உறவு தான். அல்லாஹ் சொல்றான், ஃபலா அன்சாப பைனஹும், சூர் ஊதப்பட்ட பிறகு எந்த விதமான அன்சாப் இருக்காது, அதாவது ரத்த பந்தங்கள் இருக்காது. யௌமைதின் வலா யதசாஅலுன், அந்த நாளில் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். இங்க உலகத்தில் விசாரிக்கிறாங்களா இல்லையா, அதுபோல எந்த விதமான விசாரணை அங்க நடக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு அல்லாஹ் ஒரு 2 உதாரணத்தையும் காட்டுறான். எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய கடுமையை விவரிக்கும் விதமாக சொல்லி காட்டுகிறான். ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய், ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய், பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தான் பால் கொடுப்பதை மறந்து விடுவாள். முழு பிரசவ கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்து விடுவாள். அவ்வளவு கடுமையான நாள் அது. அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜினுடைய 2வது வசனத்தில், 22வது சூராவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு, வத்தரன்னாஸ சுகாரா, மக்கள் எல்லாம் போதையில இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒமாஹும் பி சுகாரா, அவர்கள் எல்லாம் போதையில் கிடையாது. லாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அந்த நாளுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம், உறவுகளை காரணம் காட்டி நம்ம தவறான வழியில் நடந்து விடக்கூடாது. உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு நாம் சேர்த்து கட்டுப்படணும். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமாக கூறுகிறார்கள், கட்டுப்பற்றக்கூடாது. நாளை மறுமையில் அவங்க யாரும் வந்து உதவ மாட்டாங்க, நாமும் அவங்களுக்கு உதவ முடியாது. அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்க, 70வது அத்தியாயம் 11லிருந்து 14 வசனம் வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யுபஸ்ஸரூனஹும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எடுத்து காட்டப்படுவார்கள். மறுமை நாளில் தனித்தனியெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க, எடுத்து காட்டப்படுவாங்க. யவத்துல் முஜ்ரிமு, ஒரு குற்றவாளி நினைப்பான், லவ் யஃப்ததி, பகரமாக கொடுத்து விடலாம், பகரமாக கொடுத்து விடலாம் என்று ஒரு குற்றவாளி கருதுவார். மின் அஸாபி யௌமைதின், அந்த நாளுடைய வேதனையை பார்த்து. பி பனிஹி, பிள்ளைக்கு பகரமாக கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடலாமே. ஓ சாஹிபத்திஹி, மனைவியை கொடுத்து விட்டு நான் தப்பித்து விடலாமே. ஓ அஹிஹி, அண்ணன் தம்பியை கொடுத்துட்டு நான் தப்பித்து விடலாமே. ஓ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி, என்னை யார் அரவணைத்து வாழ்ந்தாங்களோ, ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாங்களோ அவங்கள கொடுத்துட்டு நாம நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமே. ஒமன் ஃபில் அர்தி ஜமியா, ஏன் பூமியில் உள்ள எல்லா மக்களையும் பகரமாக கொடுத்து விட்டு நரகத்திலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளலாமே
என்று அவன் நினைப்பான். சும்மா யுஞ்சி, தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் ஒரு காவல் அதிகாரியோ ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி பிள்ளைய பிடிச்சி அடிச்சா அவன் அடிக்காது, என்ன கூட நீங்க அடிச்சுக்கங்கன்னு சொல்லுவான். என் பிள்ளை தாங்க மாட்டான் என்று கண்ணில் தண்ணீர் விட்டு விடுவார்கள். ஒரு பெற்றோர் முன்னிலையில் பிள்ளைகளை தாக்குவதை பார்த்தால் அவர்களால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது. ஆனா மறுமையில நேர் மாற்றமா சொல்றாங்க பாருங்க, என் பிள்ளைய வேணா நீங்க எனக்கு பகரா வேதனை நீ கொடுத்துக்கொள், என் சகோதரனை கொடுத்துக்கொள், என் மனைவியை நீ கொடுத்துக்கொள் என்று நேர் எதிராக பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று பாருங்க. ஒரு தாயும் சரி, தகப்பனும் சரி, பிள்ளையும் சரி, அண்ணனும் சரி, தம்பியும் சரி, மனைவியும் சரி, ஒருத்தர் இருவர் சொல்லிட்டார் என்று அவரோ, அவர் சொல்லிட்டார் என்று இவர் என்றெல்லாம் எல்லாம் செயல்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு உதாரணமாக காட்டுகிறான். அது ரசூல் அழகாக சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. யுத்துபுல் மையத் சலாசா, 3 விஷயங்கள் ஒரு மையத்தை பின்தொடர்கிறது. 1 அவனுடைய குடும்பம், 2 அவனுடைய செல்வம், 3வது அவனுடைய அமல். 2 திரும்பிடுது, 1 அவனோட தங்கிடுதுன்ற சொல்ல சொன்னான். திரும்பக்கூடிய 2ன்றது செல்வமும் அவனுடைய குடும்பமும் திரும்பி விடுகிறது. அந்த கபர்ல அவனோட தங்குறது அவனோட அமல் தான் என்று ரசூல்லா சொன்னாங்க. புகாரில ஹதீஸ் பார்க்க ரசூல்லா இதுலயே என்ன செய்யறாங்க, ஒரு சொத்து உனக்கு கடைசி வரைக்கும் வராது. அதற்காகத்தான் நம்முடைய ஆயுளுடைய நிறைய காலங்களை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளை விட, மற்ற மார்க்க செயல்பாடுகளை விட பொருளாதாரத்துக்காக தான் நம்முடைய அநேக செயல்பாடுகள் அது கபர்ல இருக்காதுன்றாங்க ரசூல்லா. இன்னொன்னு உறவு, இந்த உறவுக்காகத்தான் நம்ம அதிகமாக வாழ்றோம். அது நல்லபடியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. மார்க்கம் உட்படுத்தப்பட்ட அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த உறவும் திரும்பிவிடும், அமல் தான் அவனோடு தங்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிறைய இளைஞர்கள் இடத்துல பேசி பார்த்தால், எங்கள் தாய் வரதட்சணை வாங்க சொன்னாங்க அதனால தான் நான் வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறோமா இல்லையா? எனக்கு வாங்கணும்னு எண்ணம் கிடையாது, எங்கள் அம்மா எங்கள் தாயார் வலியுறுத்துறாங்க, என் தந்தை வலியுறுத்துறார், இல்லை என்றால் என்னை வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று பேசுகிறாங்களா இல்லையா? இந்த உறவை காரணம் காட்டி ஒரு இளைஞர் வரதட்சணை வாங்கலாமா? இந்த தந்தையோ இந்த தாயோ மறுமையில காப்பாற்றுவார்களா? கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டாங்க. நீங்களும் சேர்ந்தவர்களிடத்தில் குற்றவாளியாக ஆகிறீர்கள். ஒரு வீட்டில் மருமகளாக இருக்கிறாங்க, மருமகளாக இருக்கக்கூடிய பெண் இடத்துல கேட்டா நீங்க மௌலூது ஓதக்கூடாது, ஃபாத்தியா ஓதக்கூடாது என்று சொன்னால் எங்க மாமியார் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும்? அவங்க ஃபாத்தியா ஓதுறாங்க, அவங்க மௌலூது ஓதுறாங்க, என் பேச்சை மீறி அவங்க செய்யறாங்க, அதனால நான் கணவரோட வாழணுமே, என் வாழ்க்கையை நடத்தணுமே, நான் உங்களோட சேர்ந்து இருந்தால் தானே, நான் உங்களை கண்டிக்காம இருந்தால் தானே என் குடும்பம் நடக்கும் என்று அந்த தீமையை ஜீரணித்து கொண்டு அந்த வீட்டில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, அந்த செயலை ஆமோதிக்கிறாங்க. இந்த தீமையை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தீமையை கண்டா கையால தடுக்க சொன்னாங்க இல்லையா? மர்ராமின் குமுன்கரன் பலியுகையிரு பியதிஹி, உங்களில் ஒருத்தர் தவறை கண்டால் கையால தடுங்க, முடியாதவர்கள் வாயினால் சொல்லி தடுங்க, அதையும் முடியாதவர்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கி வாங்க. ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, இதுதான் ஈமானின் கடைசி நிலை என்றார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய தீமையான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியம் என்று தெரிந்தும் கூட தாயை கோச்சிக்க கூடாது, தந்தை கோவித்துக் கொள்ளக்கூடாது, மாமனார் கோவித்துக் கொள்ளக்கூடாது, மாமியார் கோவித்துக் கொள்ளக்கூடாது, இந்த அண்ணன் குடும்பம் கோச்சிக்க கூடாது, சித்தப்பா குடும்பம் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நிறைய மார்க்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறோமா இல்லையா? வரதட்சணை வாங்குறது, ஃபாத்தியா மௌலூது இது ஒரு பக்கம், அதுல கலந்து கொள்றது, அதை அவங்க செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்றது. இன்னொன்னு என்ன, வரதட்சணை வாங்கி உங்களை சாப்பாடு கூப்பிடுவாங்க, வாங்க இந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளுங்க, இது வரதட்சணை திருமணம் என்று தெளிவாக தெரியும், பெண் வீட்டு சாப்பாடு என்று தெளிவாக தெரியும், பெண் வீட்டில் நகையாக பொருளாக பணமாக வாங்கி இருக்கிறார்கள் தெரியும், கூப்பிடக்கூடியவர்கள் உறவு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க, அங்க போகவில்லை என்றால் அவங்க சங்கடப்படுவாங்க, கோய்த்துக் கொள்வாங்க என்ற காரணத்தினால நம்ம போய் அந்த விருந்தில் கலந்து கொண்டு வர்றோமே, இதுல யாருடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்துறோம்? இந்த சொந்தக்காரர்களுடைய திருப்தியை தானே முன்னிலைப்படுத்துறோம். இந்த சொந்தக்காரர்கள் நாளை மறுமையில நின்று கொண்டு எல்லாம் நான் கூப்பிட்டதுனால தான் இவங்க கலந்து சாப்பிட்டு போனாங்க, இவங்களை பகரமா என்ன தூக்கி நரகத்துல போடு என்று நிற்க போகிறார்களா? இல்லையே.
எது ஹராம் என்று நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறதோ, எது தவறு என்று நமக்கு தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறதோ, அது கண்முன்னால செய்யக்கூடிய நபர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போறாங்க, வாசல்ல திரைச்சீலையை பார்க்கறாங்க, கண்டிச்சுட்டு வெளியே வர்றாங்களா இல்லையா? இதெல்லாம் படிப்பினை பெறணும். ஒரு தீமையை நம்ம ஆதரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது, அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தவர். அல்லாஹ் கப்பல்ல ஏற்ற சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை கப்பல்ல அல்லாஹ் ஏற்ற சொல்கிறான், ஏற்றுகிறார். அவங்களுடைய மகன் ஏறல கப்பல்ல, சொல்கிறார் யா புனைய இருக்கம்மானா, மகனே என்னோடு கப்பல்ல ஏறிக்கொள், வலா தகுன் மஅல் காஃபிரின், காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிடாது சொல்கிறார் நூஹ் நபி. அவன் சொல்கிறான் ஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, இந்த மலை மேல் நான் ஏறிக்கொள்வேன், இந்த வெள்ளத்திலிருந்து தண்ணீரிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் என்கிறான். வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகின், அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு பேரும் பேசும் பொழுது ஒரு அலை ஒரு குறுக்கே வந்தது, அந்த அலையில் மூழ்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான், அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், இறைவா என் பையன் என் குடும்பத்தில் உள்ளவன் காப்பாத்துன்றார். அல்லாஹ் சொல்கிறான் லைஸ மின் அஹ்லிக, உன் மகன் உன் குடும்பத்தில் உள்ளவன் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் குடும்பத்தார், உன் மகன் உன் குடும்பத்தில் இல்லைன்னு அல்லாஹ் மறுக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி இறை தூதர், அவர் நாம் எல்லாம் சாதாரண நபர்கள், இறை தூதர்கள் கூட நாளை மறுமையில் அவங்க மகனை காப்பாற்ற முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் வக்கீலது குலன் நார மஅத்தாஹிலின், நரகத்தில் நுழையக்கூடிய நபர்களோடு நீங்களும் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது நாளை மறுமையில். லூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய இறை தூதர், அவருடைய தந்தை ஆசர், அவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு? கண்டிப்பா முடியாது. பாவ மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ் கண்டிச்ச உடனே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய செயலை விட்டு விலகுகிறார். தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய செயலிலிருந்து விலகுகிறார். ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபி, அவங்களுடைய தாய்க்காக ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு முயல்கிறார்கள், முடியல, அல்லாஹ் தடுக்கிறான். கபரை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க, அல்லாஹ் அனுமதி தர்றான். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை, ஒருத்தர் கேட்கிறார் என் தந்தை எங்க இருக்கிறாங்க, அவர் நரகத்தில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உன் தந்தை மட்டும் இல்லை, இன்ன அபி வ அபாக்க ஃபின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார்கள் சொல்லி அனுப்புறாங்க. தாய் ஆமினாவையோ தந்தை அப்துல்லாவையோ சிறிய தந்தையா இருக்கக்கூடிய அபு தாலிபையோ ரசூலுல்லாஹ்வால காப்பாற்ற முடியாது. ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, மகளே ஃபாத்திமா, உனக்கு தேவையானது இங்கே கேட்டு வாங்கிக்க, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, நாளை மறுமையில நான் எந்த ஒண்ணும் உனக்கு காப்பாற்ற முடியாது. உலகத்திலேயே எல்லாமே கேட்டு வாங்கிக்க, மறுமையில நம் இறை தூதரா இருக்கிறதுனால உன் தந்தையா இருக்கிறதுனால காப்பாற்ற முடியாது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம படிப்பினை பெறணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளைக்கு யார் சொல்கிறார்களோ அவங்களுடைய கட்டளை ஏற்று நம்ம நடக்கலாம். அவங்க யார் சொன்னாலும் சரிதான், உறவா இருந்தாலும் சரிதான், உறவுக்கு வெளியில இருந்தாலும் சரிதான், உறவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான். உறவாக இருக்கிற காரணத்தினால், நெருங்கிய உறவாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தடுத்த காரியத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த காரியத்தை செய்வதற்கு கூப்பிடுவார்களே, ஆனால் அவர்களை நாம் கட்டுப்படக்கூடாது. ஏனென்றால் மறுமையில் அவர்களோ நாமோ அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அவர்களுடைய செயல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ராத் என்ற சூறாவில் சொல்லி காட்டுகிறான், யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, சாலிஹான நபர்களாக இருந்தார்களோ, அவங்க பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லாஹ் சொல்றான். பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஒமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாத்திஹிம், பெற்றோரும் பிள்ளைகளும் ரெண்டு பேரும் சாலிஹான நபர்களா இருக்கணும். கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சாலிஹான நபர்களா இருக்கணும். பிள்ளையும் தந்தையும் ரெண்டு பேரும் பெற்றோரும் சாலிஹான நபர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வார்கள் நல்லா சொல்றான். ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடந்தால் மட்டும்தான் மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும். ஆகவே உறவுகளை காரணம் காட்டி நம்ம மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்துவிடக்கூடாது. மறுமையில் எந்த உறவுகளும் பயனளிக்காது. நம் அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.